ஹாய் எவரிபடி. இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் காலாப்பண்ணி என்கிற பார்டர் பிரச்சனை வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. இந்தியா 1945 சுதந்திரம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நேபாளும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்தாங்க. இந்தியா தான் அந்த அண்ணன், இவர் தான் நேபாள் தான் அண்ணன் தம்பி மாதிரி தான் வந்து பகிர்ந்து இருந்தாங்க அந்த டைம்ல. அண்ட் இந்தியா வந்து 1950 பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து யார் நேபாளுக்கு போறாங்களோ அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வீசா வந்து எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது வந்து நேபாள அரசு வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நாள் போனதும் பார்த்தீங்கன்னா நேபாள் வந்து 1990 அவங்க இன்னொரு அறிக்கை வெளியிடறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து விசா அண்ட் பாஸ்போர்ட் வந்து மானிட்டரியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நேபாளுக்கு உள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நேபாள் அரசு. இதை தெரிஞ்சு இந்தியா எந்த ஒரு கருத்துக்களுமே அவங்க வந்து தெரிவிக்கவே இல்லை. ஆனால் நேபாளில இருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு விசா பாஸ்போர்ட் எதுவுமே தேவையில்லை. நேபாளில இருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பிசினஸ் பண்ணலாம், வீடு கட்டலாம், என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றாங்க இந்தியா. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலாப்பண்ணி பிரச்சனை, இந்த கலாப்பண்ணி பிரச்சனை என்ன, இது எங்க இருக்கு, எதனால வந்து நேபாள் வந்து இந்தியா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க. இந்த வீடியோ நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா கைலாஷ் மான்சரோவர்னு கோவில் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிபெட் பார்டர் கிட்ட தான் அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாதிரை யாத்திரையே போவாங்க. யார் யார் போகணும், ஹிந்துசம் புத்திசம் நிறைய பேர் வந்து பாதிரை யாத்திரை போவாங்க. இன்னொரு வயம் போகலாம், சிக்கிம் வயம் போகலாம், இந்தியா சீனா பார்டர் நந்துலா பாஸ் வயம் போகலாம். இந்த வயல போனா நிறைய மவுண்டனும் சுத்திட்டு போகணும். சிக்கிம் வழியா போனா ரொம்ப லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா 2008 வந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் மான்சரோவர் அந்த கோவிலுக்கு போறதுக்கு இந்தியாவில உத்தரகாண்ட் சீக்கிரமா வந்து ஒரு ரோடு அமைக்கப்படும் சொல்றாங்க. அண்ட் அகைன் பார்த்தா 2018 திரும்பவும் சொல்றாங்க. அண்ட் 2019 ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம 2020 நம்ம முடிச்சுவோம் சொல்றாங்க. இதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா 2020 உத்தரகாண்ட்ல இருந்து இந்த கைலாஷுக்கு போக வேண்டிய ரோடு வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து May 8 அன்னைக்கு வந்து ஓபன் பண்ணாரு. இப்ப இந்த ரோடு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கிற தான்சுலா பகுதியில இருந்து அந்த ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கைலாஷ் கோவிலுக்கு போறதுக்கு தான்சுலா பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதன் வழியா அந்த ரோடு வந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா தான்சுலா இந்த பகுதியில் ஸ்டார்ட் ஆகி கலாப்பனி வழியாக லிப்புலேக் தான் அந்த கடைசி பாயிண்ட், அங்கதான் போய் அடையுது. அதன் வழியா தான் வந்து இந்த கைலாஷ் போறதுக்கு இந்த ரோடு வந்து அமைப்புகள் இருக்கு. இந்த நேபாள அரசு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கலாப்பனி வழியாக தான் நீங்க வந்து ரோடு போட்டிருக்கீங்க. இந்த கலாப்பனி எனக்கு இந்த ஏரியா வந்து நேபாளுக்கு தான் சொந்தம் நேபாள அரசு சொல்லுது. அண்ட் இந்தியா அரசு பாத்தீங்கன்னா இது காலங்காலமா பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து இந்த கலாப்பனி என்கிற இந்த ஏரியா வந்து எங்ககிட்ட தான் இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம நாங்க இந்தியா டு சீனாக்கு நாங்க இதன் மூலியமா தான் நாங்க வந்து ட்ரேட் நடத்துறோம்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இந்தியா சொல்றாங்க, இந்த காலாப்பண்ணி தான் வந்து 3 கண்ட்ரிக்கு இந்த காலாப்பண்ணி தான் பார்டர்னு சொல்றாங்க. எந்தெந்த கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா நேபாளுக்கும் சீனா அண்ட் டிபேட்டுக்கும் இந்த காலாப்பண்ணி தான் வந்து பார்டர்னு சொல்றாங்க. சோ காலாப்பண்ணி என்கிற இந்த ஏரியா இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு இந்திய அரசு சொல்லுது. எதன் அடிப்படையில இந்திய அரசு காலாப்பண்ணி வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 1816 பிரிட்டிஷ் ரூல் தான் வந்து 1816 வந்து நடந்துட்டு இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ரூல் தான் வந்து 1816 வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா வந்து எல்லா கண்ட்ரியோட ஃபைட் பண்ணுவாங்க. எதுக்காக ஃபைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கண்ட்ரோல் கொண்டுட்டு வர எல்லா கண்ட்ரியோட ஃபைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவும் நேபாள் வந்து ஒரு வாரம் நடந்திருக்கு. 1814 to 1816 வரைக்கும் 2 இயர்ஸ் இந்த வார் வந்து நடந்திருக்கு. இந்த வாரோட நேம் பாத்தீங்கன்னா ஆங்கிலோ நேபாள் வார்னு ஒரு வார் வந்து நடந்திருக்கு. எதுக்காக இந்த வார் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேபாள பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோல் கொண்டுட்டு வர இந்த வார் வந்து நடந்திருக்கு. பட் நேபாள் வந்து ஸ்ட்ராங்கான பார்ட்டி, என்ன பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா கூர்கா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நேபாள் வந்து யாராலுமே வந்து வீழ்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி இந்த கூர்கா பார்ட்டி. பிரிட்டிஷ் இந்தியாவில நேபாளோட கூர்கா பார்ட்டியை வந்து வீழ்த்தவே முடியல. சோ இதனால பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாம இனிமேல் வந்து சண்டை எல்லாம் போடுவானா, எதுனாலும் நம்ம பேசிய தீர்த்துலாம் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் நேம் தான் வந்து சுகாலி ட்ரீட்டி. இந்த சுகாலி ட்ரீட்டி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நேபாள் தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை கண்ட்ரோல் கொண்டுட்டு வர முடியல. சோ இதனால நாம வந்து ஒரு பார்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த பார்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டியல் கொண்டு டயலாக் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுது, இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். வடிவேல் சொல்ற மாதிரி தான் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து பேசிய தீர்த்துக்கலாம் சொல்லிட்டு பார்டர் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1816 பார்த்தா பார்டர் எது கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரிவர் வச்சு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ரிவர் நேம் தான் வந்து மகாகாளி ரிவர்னு சொல்லுவாங்க. இது வந்து உத்தரகாண்ட்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் வருது. அவ்வளவு லாங் அந்த ரிவர் மகாகாளி ரிவர். மகாகாளி ரிவர் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் கிரியேட் பண்றாங்க. பட் இதுல சில கன்ஃபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கிற வேறு மாதிரி தான் நம்ம கடலும் நம்ம நதியும் எங்க சுத்தி போகும். நிறைய வேறு
நதிகளோட பேர் மாதிரி நிறைய கடல்லாம் நதிகள்லாம் வரும். இதுல எந்த நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் வைக்கலாம் சொல்லி இதுல சில கன்ஃபியூஷன்ஸ். இதனால வந்து பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு நதிகள் நேபாளுக்கும் மேற்கு நதிகளும் வந்து இந்தியாவுக்கும் சொல்றாங்க. இதன்படி பிரிட்டிஷ் ரூல்ஸ் படி பார்த்தா நம்மளுக்கு வந்து உத்தரகாண்ட்ல இருந்து லிப்புலேக் வந்து ரோடு போதில்லை. இதுக்கு இந்த பிரிட்டிஷ் ரூல்ஸ் படி பார்த்தா நம்மளுக்கு வந்து 80% தான் நம்மளுக்கு வருது. மீதி 20% பாத்தீங்கன்னா சீனாக்கு போகுது. சோ இதனால என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா 90% வந்து சீனா கிட்ட இருக்கு. சோ இதனால வந்து கைலாஷ் மான்சரோவர் கோயிலுக்கு போறதுக்கு நம்ம வந்து சீனா கிட்ட வீசா வாங்கிட்டு தான் வந்து நம்ம கைலாஷ் கோயிலுக்கே நம்ம போக முடியும். மகாகாளி லிவர் ஒட்டி தான் வந்து இந்த கலாமணி இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியா வந்து நேபாள் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுது அண்ட் இந்தியா வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுது. இந்த கலாமணி ஏரியா வந்து யாருக்கு போகும்னு தெரியல. சப்போஸ் இதாச்சும் வந்து ஃபர்தரா அப்டேட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.